ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு டீப் டு நியூரான் டெக் அகாடமி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிள்ஸ்னா என்ன, இந்த கான்செப்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து வேரியபிள்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணும். ஸோ அதுக்கான டெஃபினிஷன் என்ன, அதை எப்படி ஈஸியாக வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம், இந்த கான்செப்ட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணிடலாம்னா, ஒரு சின்ன டெஃபினிஷன் பார்த்துடலாம். கூகுளில் இருக்க போகிற டெஃபினிஷன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த டெஃபினிஷனை வச்சு தான் நம்ம ஹோல் வீடியோவுமே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் டவுன் பண்ணி பார்க்க போகிறோம். எவ்வளோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா, வேரியபிள்ஸ் ஆர் நேம் கிவன் டு அ கம்ப்யூட்டர் மெமரி லொகேஷன். ஓகேங்களா, இன் ஆர்டர் டு ஸ்டோர் டேட்டா ஆர் அ வேல்யூ இன் அ ப்ரோக்ராம். ஓகே, இதை ரெண்டா பிரிச்சுக்கோங்க. வேரியபிள்ஸ் ஆர் நேம் கிவன் டு அ கம்ப்யூட்டர் மெமரி லொகேஷன். மெமரி லொகேஷன் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து அந்த மெமரி லொகேஷனுக்கு தான் என்ன சொல்றாங்க, வேரியபிள்ன்ற ஒரு நேம் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ அது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இன் ஆர்டர் டு ஸ்டோர் அ வேல்யூ ஆர் அ டேட்டா இன் அ ப்ரோக்ராம். ஸோ இப்படி சொன்னால் நமக்கு மேக்ஸிமம் புரியல. ஆனால் ரெண்டு விஷயங்கள் இருக்கு. என்னன்னா, கம்ப்யூட்டர் மெமரி லொகேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து வேரியபிள் அப்படின்ற ஒரு நேம் கொடுக்குறாங்க. அது எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ஸ்டோர் பண்ண போறாங்க. ஓகேங்களா, ஸோ இதை நம்ம ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். ஒரு பேஸ்கெட் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஒரு பேஸ்கெட் எடுத்துட்டு அந்த பேஸ்கெட்ல வந்து நான் ஒரு 10 ஆப்பிள் வந்து வைக்கணும். பேஸ்கெட்னா நம்ம கூடைன்னு சொல்லலாம். ஓகேங்களா, கூடையில் வந்து 10 ஆப்பிள் வந்து இருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, இதை நம்ம ப்ரோக்ராமிங் டேர்ம்ல வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ப்ரோக்ராமிங்ல வந்து எப்படி இது பண்ணலாம், நம்ம மேக்ஸிமம் என்ன சொல்லுவாங்கன்னா, வேரியபிள் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன பண்றேன்னா, பேஸ்கெட் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இதில் மீனிங் என்ன வந்துருச்சு, ஒரு பேஸ்கெட்டுக்குள்ள 10ன்றது 10 ஆப்பிள்ஸ் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேங்களா, 10 ஆப்பிள்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா, பேஸ்கெட் ஈக்குவல் டு 10, இதில் வந்து 10ன்றது வந்து 10 ஆப்பிள்ஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா, பேஸ்கெட் அப்படின்றத வந்து வேரியபிள்னு சொல்றேன், 10ன்றத வந்து வேல்யூன்னு சொல்றேன். ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்குறீங்கன்னா, இப்போ நம்ம இதை வந்து நம்மளோட டெஃபினிஷனோட நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ரிலேட் வந்து பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, பாருங்க, வேரியபிள்ஸ் ஆர் நேம் கிவன் டு அ கம்ப்யூட்டர் மெமரி லொகேஷன். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த மெமரி லொகேஷனை இங்கே என்ன எடுத்துக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்கெட்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மெமரி லொகேஷனை வந்து பேஸ்கெட் அப்படின்னு வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ என்னது பேஸ்கெட், நம்ம இந்த 10 ஆப்பிளையும் எங்கே வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம், ஒரு பேஸ்கெட்டில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். கரெக்டுங்களா, ஸோ அதுதான் என்னது, இன் ஆர்டர் டு ஸ்டோர் டேட்டா ஆர் வேல்யூ. ஸோ டேட்டா ஆர் வேல்யூ இங்கே என்னது, டேட்டா ஆர் வேல்யூனா 10 ஆப்பிள். ஓகேங்களா, 10 ஆப்பிள்ன்றது வந்து டேட்டா ஆர் வேல்யூ. ஓகேங்களா, இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ உங்ககிட்ட வந்து ஒருத்தவங்க கேட்குறாங்க, அந்த பேஸ்கெட்டில் எவ்வளோப்பா ஆப்பிள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவீங்க, 10 ஆப்பிள் இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவீங்க. ஒரு 2 ஆப்பிள் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க, 8 ஆப்பிள் இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவீங்க. கரெக்டுங்களா, ஸோ அப்போ என்னது, ஏதோ ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போறீங்க. யாராச்சும் வந்து கேட்குறாங்க அப்படின்னா என்ன பண்ண போறீங்க, அந்த பேஸ்கெட்டில் எவ்வளோ இருக்கோ அதை வந்து சொல்ல போறீங்க. கரெக்டுங்களா, ஸோ இதே மாதிரி தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் வந்து ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து சில வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ண போறீங்க. அதை நீங்கள் எப்பெல்லாம் கேட்குறீங்களோ அப்பெல்லாம் என்ன பண்ணுன்னா, அந்த கம்ப்யூட்டர் வந்து உங்களுக்காக எடுத்து வந்து கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த வேரியபிள்ஸ், இப்போ இந்த கம்ப்யூட்டர் மெமரி லொகேஷன்ற ஒரு விஷயம் கம்ப்யூட்டருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ எல்லாமே வந்து இப்போ நீங்கள் ஒரு ஆப்பிளை வந்து ஒரு பேஸ்கெட்டில் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா, நம்மளோட வேரியபிள் என்னது, அந்த பேஸ்கெட். அதே மாதிரி கம்ப்யூட்டருக்கு வந்து ஒரு ஸ்டோரேஜ் இடம் வேணும் பார்த்துருக்கீங்களா, பேஸ்கெட் மாதிரி ஒரு இடம், இல்லை நம்ம வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கோம், ஃப்ரிட்ஜ் மாதிரி ஒரு இடம். ஸோ இந்த மாதிரி ஒரு இடம் வேணும் பார்த்தீங்களா, அந்த இடம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ ஒன்றும் கொஞ்சம் இதை வந்து கிளியராக வந்து நம்ம படிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு நமக்கு என்ன புரிஞ்சிருச்சு, வேரியபிள்ன்றது வந்து ஏதோ ஒரு பிளேஸில் வந்து ஏதோ ஒரு வேல்யூவோ ஏதோ ஒரு டேட்டாவையும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். இது மட்டும் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து ஒன்றும் கொஞ்சம் ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம், கம்ப்யூட்டரோட ஒன்றும் கொஞ்சம் ரிலேட் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல நான் வந்து ஒரு 3 பேஸ்கெட் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, 3 பேஸ்கெட் எடுத்து ஃபர்ஸ்ட் பேஸ்கெட்டில் வந்து 10 ஆப்பிள் இருக்குது, செகண்ட் பேஸ்கெட்டில் வந்து 10 ஆப்பிள் இருக்குது. ஓகேங்களா, ஆனால் தேர்ட் பேஸ்கெட் நான் எம்டியாக வச்சுட்டேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு பேஸ்கெட்டுக்கும் நான் நேம் வந்து வைக்க போகிறேன். ஓகேங்களா, ஒவ்வொரு பேஸ்கெட்டுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், நேம் வந்து வைக்க போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேஸ்கெட் வந்து ஏ, செகண்ட் பேஸ்கெட் வந்து பி, தேர்ட் பேஸ்கெட் வந்து சி. ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபி 2 பேஸ்கெட்டில் இருக்க ஆப்பிள்ஸையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சி பேஸ்கெட்டில் வந்து போட போகிறோம். அப்போ என்ன பண்ண போகிறோம், ப்ளஸ் வந்து பண்ண போகிறோம். கரெக்டுங்களா, ரெண்டையும் வந்து என்ன பண்ண போகிறோம், சியில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி என்ன ஆகும், சி பேஸ்கெட்டில் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 ஆப்பிள்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதே விஷயங்கள் தான் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நடக்கும்.
எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் இப்போ சி ப்ரோக்ராமோ பைத்தானோ இதெல்லாம் நீங்கள் படிக்கிறீங்கன்னா வேரியபிள் டிக்ளரேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் பார்ப்பீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, ஏ ஈக்குவல் டு 10, பி ஈக்குவல் டு 10, சி ஈக்குவல் டு 20. கரெக்டுங்களா? ஏவையும் பியையும் அடிஷன் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், சி ஈக்குவல் டு 20 அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடக்குது. கரெக்டுங்களா? ஸோ இது எப்படி நடக்குது, இந்த ஸ்டோரேஜ் எப்படி நடக்குது, இங்கே பேஸ்கெட்ன்ற ஒரு விஷயம் இருக்குது, ஆனால் நான் சொன்ன மாதிரி ரேம்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. இது எப்படி அந்த சிஸ்டம் வந்து எடுத்து நம்ம கையில் வந்து கொடுக்குது, அந்த சிஸ்டத்துக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து ஒரு ஸ்டோரேஜ் நடக்குது அதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து எப்படி அந்த வேரியபிள்ஸ்லாம் ஸ்டோர் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேங்களா? ஸோ நம்ம எடுத்த மாதிரி ஒரு பேஸ்கெட் எக்ஸாம்பிள் எடுத்துருந்தோம். நம்மளோட டெஃபினிஷன் இருக்குது. ஸோ நான் எங்கே ஸ்டோர் ஆகும்னு சொல்லியிருந்தேன், ரேமில் வந்து ஸ்டோர் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம், ஒரு சி ப்ரோக்ராமோ பைத்தானோ ஜாவாவோ நீங்கள் இங்கே போயிட்டு ஏன்னு வந்து நீங்கள் டைப் பண்ணுறீங்க, ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுறீங்க. இந்த சென்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேம் வந்து இப்போ நம்ம பேஸ்கெட்லாம் வைக்கிறதுக்கு ஒரு இடம் வச்சுருப்போம். கரெக்டுங்களா? பேஸ்கெட்லாம் வைக்கிறதுக்கு வந்து ஒரு இடம் வச்சுருப்போம். எப்படி வச்சுக்கலாம்னா ரேக்காக வச்சுக்கலாம்னு சொல்லலாமா? ரேக்கில் வச்சு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ரேக். இப்போ நீங்கள் ஒரு காய்கறி கடையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரேக்காக இருக்கும், 2-3 ரேக் இருக்கும். ஒரு கூடையில் வந்து கேரட் இருக்கும், ஒரு கூடையில் வந்து ஆப்பிள் இருக்கும். அதே மாதிரி தான் என்ன ஆகும்னா, இந்த ரேமில் எப்படி இருக்கும்னு பார்த்துட்டிங்கன்னா ரேக்காக இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட் வைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதெல்லாம் என்னன்னா மெமரி லொக்கேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க, மெமரி லொக்கேஷன். ஸோ நம்ம டெஃபினேஷன்லையும் பார்த்துருப்போம், வேரியபிள்ஸ் ஆர் நேம் கிவன் டு அ மெமரி லொக்கேஷன். ஸோ அப்போ அந்த மெமரி லொக்கேஷன் என்னது, இந்த ரேம். இந்த ரேம் தான் வந்து கம்பார்ட்மெண்ட்டாக வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ அதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இன் ஆர்டர் டு ஸ்டோர் அ டேட்டா ஆர் அ வேல்யூ. இன் ஆர்டர் டு ஸ்டோர் அ டேட்டா ஆர் அ வேல்யூனா நம்ம இந்த ப்ரோக்ராம், ஓகேங்களா, இந்த ப்ரோக்ராம் ஒரு ப்ரோக்ராமில் தான் ஒரு வேல்யூ வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ண போகிறீங்க. கரெக்டுங்களா? அப்போ நீங்கள் ப்ரோக்ராமில் வந்து ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா என்ன ஆகும்னா, நம்ம வந்து ஆப்பிளை கொண்டு போய் பேஸ்கெட்டில் கொட்டுற மாதிரி தான். எப்படின்னா ஏன்ற ஒரு வேரியபிள் அங்கே வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா? அதோட வேல்யூ வந்து 10ன்னு வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா? அடுத்து நீங்கள் பின்னு டைப் பண்ணுறீங்க, பி ஈக்குவல் டு 10 நீங்கள் டைப் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி இங்கே வரும், அதுக்கப்புறம் 10ன்ற ஒரு வேல்யூ வந்து அதுக்கு வந்து அலோகேட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், தேர்டாக வந்து சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி, ரெண்டையும் நீங்கள் வந்து ப்ளஸ் பண்ண போகிறீங்க. அப்போ என்னன்னா இது வந்து அலோகேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கரெக்டுங்களா? அப்போ என்னன்னா சீன்ற ஒரு வேரியபிள் கிரியேட் ஆகணும், சீன்ற ஒரு எம்டி பேஸ்கெட்னு நம்ம வச்சுக்கலாம். ஏற்கனவே ஏல வந்து 10 ஆப்பிள்ஸ் இருக்குது, பியில் வந்து 10 ஆப்பிள்ஸ் இருக்குது. அப்போ சீன்ற ஒரு பேஸ்கெட் நமக்கு தேவை. கரெக்டுங்களா? அந்த சீன்ற பேஸ்கெட் வந்து கிரியேட் ஆயிரும். ஓகேங்களா? சீன்ற பேஸ்கெட் வந்து கிரியேட் ஆயிரும். இங்கே வந்து ஒரு மெமரி லொக்கேஷன் வந்து கிரியேட் ஆகும். கம்ப்யூட்டரில் வந்து சீன்ற ஒரு மெமரி லொக்கேஷன் கிரியேட் ஆகும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அது எம்டியாக தான் இருக்க போகுது. இப்போ நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்கன்னா கம்ப்யூட்டர்கிட்ட போயிட்டு நீ வந்து ஏவையும் பியையும் ப்ளஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம என்ன பண்ணோம், ஏவையும் பியும் இருக்க பேஸ்கெட்டில் 2 ஆப்பிளையும் என்ன பண்ணோம்னு பார்த்துட்டிங்கன்னா சியில் வந்து கொட்டணும். பார்த்தீங்களா? ஃபுல்லாக கொட்டி 20 ஆப்பிள்ஸாக மேக் பண்ணோம். அப்போ என்னாச்சு, ஏவும் பியும் என்ன ஆயிடுச்சுன்னா 0 ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? ஆனால் இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும்னா, ஏன்ற இது வந்து 10 இருக்கும், பீன்ற இதில் வந்து 10 இருக்கும், 2 மெமரியுமே இருக்கும். இப்போ நீங்கள் சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பின்னு கொடுக்குறீங்கன்னா என்ன ஆகும்னா, இது ரெண்டையும் வந்து சிஸ்டம் வந்து போய் பார்க்கும். ஏல என்ன வேல்யூ இருக்குன்னு பார்க்கும், பியில் என்ன வேல்யூ இருக்குன்னு பார்க்கும். ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி என்ன சொல்லணும்னா சிக்கான அவுட்புட் வந்து ஒன்று வந்து அது வந்து அலோகேட் வந்து பண்ணி வச்சுக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஒரு வேரியபிள் வந்து ஸ்டோர் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு அவுட்புட் வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து தியரிட்டிக்கல். இப்படி தான் வந்து தியரியாக வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு என்னன்னா வேரியபிள்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக வந்து இப்போ என்ன பண்ணிடலாம்னா நம்ம வந்து ஃபுல் டெஃபினிஷனை பார்த்துடலாம். வேரியபிள் ஆர் நேம் கிவன் டு அ கம்ப்யூட்டர் மெமரி லொக்கேஷன். ஸோ மெமரி லொக்கேஷன்னா என்னது, ரேமில் ஏதோ ஒரு லொக்கேஷன் இருக்குது. ஓகேங்களா? அது எம்டியாக இருக்குது. அது வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு வேல்யூவோ இல்லை ஒரு டேட்டாவோ வந்து ஸ்டோர் பண்ண போகுது. எப்போ ஸ்டோர் பண்ணும், நீங்கள் ப்ரோக்ராம் எழுதுறப்போ வந்து ஸ்டோர் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்ம வந்து இப்போ ஃபுல்லாகவே பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக நம்மளோட ப்ரோக்ராமிங்குள்ளே வந்து நம்ம வந்து போய் பார்க்கலாம். ஓகேங்களா? ஒரு லைவ் எக்ஸாம்பிளாக நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்மளோட என்ன ப்ரோக்ராமிங் பண்ணுற டெர்மினல். ஓகேங்களா? நான் ஜூபிட்டர் நோட் புக் யூஸ் பண்ணுறேன். ஜூபிட்டர் நோட் புக் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியலன்னா நம்ம ஏற்கனவே வீடியோ பார்த்துருக்கோம், அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை பார்த்து நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு நான் வந்து ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் என்னது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வேரியபிள், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து ஒரு
வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த A = 10 நீங்க இப்படி டைப் பண்றப்ப என்ன ஆகும்னா, நீங்க இப்ப நான் சொன்னத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி நீங்க டைப் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு பேக்கிரவுண்ட்ல போய் என்ன ஆகும்? A = 10 அப்படின்னு வந்து ஸ்டோர் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அப்புறம் நான் என்ன பண்றேன்னா, B = 10 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ B = 10னா பேக்கிரவுண்ட்ல போய் B = 10ன்றது வந்து ஸ்டோர் ஆயிரும். உங்களோட ரேம்ல இப்போ ஸ்டோர் ஆயிடுச்சு. நான் ரன் பண்ணேன், ஸ்டோர் ஆயிடுச்சு. நான் இப்போ என்ன பண்றேன்னா, C = A + B அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? கொடுத்தா உங்களுக்கு வந்து அதுவும் வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ நீங்க இது எல்லாத்தையுமே என்னன்னா கால் பண்ணணும். கால் பண்ணணும்னா நீங்க வந்து கூப்பிடணும். இப்போ வந்து எல்லாமே என்னன்னா மெமரியில வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ நான் ஏன் டைப் பண்றேன் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஏவோட வேல்யூ காட்டும் 10 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் பீங் டைப் பண்றேன்னா பியோட வேல்யூ வந்து காட்டும். சீன் டைப் பண்றேன்னா சியோட வேல்யூ வந்து காட்டும். ஸோ இது எப்படி நடந்திருக்குன்னா, நம்ம ப்ரோக்ராம்ல பார்த்தோம் பார்த்தீங்களா? நம்ம ப்ரோக்ராம்ல பார்த்த மாதிரி தான் நான் உங்களுக்கு தியரியா காட்டினேன் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் இதில வந்து நடக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எப்படி வந்து ஏன் டைப் பண்ணா 10 நம்ம டைப் பண்ண வேல்யூ உங்களுக்கு வந்து வருது. எல்லாமே ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். கம்ப்யூட்டருக்குள்ள ரேம்ன்ற ஒரு இடத்துல வந்து என்ன ஆயிருக்கும்னா, எல்லா வேல்யூஸுமே ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த வேல்யூஸ்லாம் நீங்க கூப்பிடுறப்போ வந்துரும். ஓகேங்களா? நம்ம பேஸ்கெட் மாதிரி தான். நம்ம பேஸ்கெட்குள்ள 10 ஆப்பிள் வச்சிருக்கோம். நம்ம எடுக்கிறப்ப நமக்கு அந்த 10 ஆப்பிள்ஸ் நம்ம கைக்கு வந்துருது பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இந்த வேரியபிள்ஸும் வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கும். நம்ம கால் பண்றப்ப, நம்ம கூப்பிடுறப்ப என்ன ஆகும்னா, அதெல்லாம் வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஓகேங்களா? சப்போஸ் இந்த கேஸ்ல வந்து நான் 20ன்னு குடுக்குறேன் அப்படின்னா, இப்ப இங்க என்ன ஆகும்? A = 20ன்னு மாறப்போகுது. கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த விஷயங்கள் எப்படி நடக்குது? ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, மெமரிய வந்து மாத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு விஷயத்த நம்ம வந்து மேனிபுலேட் வந்து பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குது? மெமரிய வந்து ஒரு வேரியபிள் வந்து எப்படி மெமரி வந்து டிஃபரெண்ட்டா வந்து அலோகேட் ஆகுது. இந்த மாரி விஷயங்கள நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோல வந்து என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். எப்படி மெமரி வந்து சேஞ்ச் பண்றது, எப்படி மெமரி அலோகேஷன வந்து சேஞ்ச் பண்றது, எப்படி அந்த வேரியபிள்ஸ் வந்து சேஞ்ச் ஆயி வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து என்ன பண்ணலாம்னா, நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோல வந்து வேரியபிள்ஸ்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு வந்து நான் வந்து நம்புறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே வந்து அந்த பெல் பட்டன கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் இந்த மாதிரி புரோகிராமிங் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு கரெக்ட்டா நோட்டிஃபிகேஷனா வந்து வரும். We think different, teach different and answer different.